Hi friends, welcome to Saranya Vivek's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல beginners கூட ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி குக்கர்ல தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். குக்கர்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பிரிஞ்சி இலை, கட்பாசி, ஸ்டார், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எடையிலேயே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து வெங்காயம் பாதி அளவு வதங்க வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பாதி அளவு வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போக வரைக்கும் வதக்கி விடணும். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகி மசாலா இந்த மாதிரி வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி. நான் நார்மல் ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். தண்ணி இந்த அளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புடைய டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இன்னொரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம், அந்த மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.